தமிழ்நாட்டில் உள்ள 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் விபத்துக்கள் ஏற்படுத்தும் தேசிய நெடுஞ்சாலைகளை சீரமைக்காமல் கட்டணம் வசூலிப்பதிலேயே மத்திய அரசு குறியாக உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிவேக பயணங்களுக்கு ஏதுவாக முக்கிய நகரங்களை இணைக்கும் வகையில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படுகின்றன. வாகன ஓட்டிகளிடம் சுங்கச்சாவடி கட்டணங்கள் வசூலித்து நெடுஞ்சாலைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. ஆண்டுக்கு 2 முறை என்ற வீதம் சுங்க கட்டணங்கள் உயர்த்தப்படுகின்றன. அதன்படி 100 ரூபாய் வரை கார் உள்ளிட்ட வாகனங்களுக்கு கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஒரு சுங்கச்சாவடியில் வாடிக்கையாக சென்று வரும் வாகனங்களுக்கு ஒரு மாதத்திற்கு குறைந்தபட்சம் 3000 முதல் 18,000 ரூபாய் வரை சுங்க கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. அருகில் உள்ள மாவட்டங்களுக்கு செல்ல வேண்டும் என்றாலும் கூட சுங்கச்சாவடிகளை கடக்காமல் செல்ல முடியாத நிலை உள்ளதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். ஆனால் அதற்கேற்றாற் போல தேசிய நெடுஞ்சாலைகள் தரமாக உள்ளதா என்று ஆய்வு செய்தால் இல்லை என்பதே ஒற்றை பதில். ஒரு சில சாலைகளை தவிர்த்து பெரும்பாலான சாலைகளில் 100 அடிக்கு ஒரு பள்ளம் என்ற அளவிற்கு சாலைகள் சிதிலமடைந்திருப்பதாக வாகன ஓட்டிகள் கூறுகின்றனர். ஒரு 15 கிலோமீட்டர் வரும். இது ஒரு 2-3 வருஷமா அப்படிதான் இருக்கு. யாருமே வந்து பாதுகாக்க மாட்டாங்க. 2-3 வருஷமா அப்படிதான் இருக்கு. மழை பெஞ்சாக்கா ரொம்ப அதிகமாகும் ஆக்சிடென்ட். மந்த்லி பாத்தீங்கன்னா ஒரு 2-3 டைம்ஸ் ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும். இதுல ஆனா விபத்து இறந்துரும் நிறைய பேர் இருக்காங்க. குறிப்பாக திண்டிவனத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை நோக்கி செல்லும் சாலையும் பரனூர் சுங்கச்சாவடிக்கு கீழ் செயல்படுகின்றன. இந்த 2 மார்க்கத்திலும் சாலைகள் மோசமாக உள்ளதென்று 2 ஆண்டுகளுக்கு மேலாக புகார் கூறி வருவதாகவும், ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை என்றும் வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றனர். ஆங்காங்கே பள்ளங்கள் இருப்பதால் அதிக விபத்து நடக்கும் சாலையாக இப்பகுதி மாறி இருப்பதாகவும் சுற்றுவட்டார மக்கள் கூறுகின்றனர். ரோடு தரமா இருக்கான்னா தரமா இல்லை. நமக்கு தெரிஞ்சு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி வரலுமே நம்ம பயணிச்சிருக்கோம். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹைவே வந்து ஒரு சில இடத்துல தான் நல்லா இருக்கே தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா குண்டும் குழியுமா தான் இருக்குது. இந்த சர்வீஸ் ரோடு வந்து மிக கேவலமாக இருக்குது. பயங்கரமான பள்ளம் இருக்குது. அதில் வந்து வண்டி உளுந்து ஏறினாவே வந்து ஆக்சிடென்ட் ஆகிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 ஆம்னி பஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை நோக்கி வரும் பலரும் 15 முதல் 20 சுங்கச்சாவடிகளை கடக்க வேண்டியுள்ளது. ஒரு முறை வந்து செல்ல சுங்கச்சாவடிகளுக்கு மட்டும் 3000 ரூபாய் வரை கட்ட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வாகன ஓட்டிகள். இந்நிலையில் சாலைகளை சீரமைக்காமல் தொடர்ந்து கட்டணம் மட்டும் உயர்த்தப்பட்டு வருவது கண்டனத்திற்கு ஆளாகியுள்ளது. 50 ரூபா வரைக்கும் ஒரு டோல் பூத்ல வந்து விலை ஏற்றிருக்காங்க. இப்ப கன்னியாகுமரில இருந்து சென்னை வரைக்கும் ஒருத்தங்க பயணிக்கிறாங்கன்னா ஒரு 15 டோல் பூத் 20 டோல் பூத் அவங்க கடந்து வராங்கன்னா இப்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல வந்து அவங்க அதிகமா செலுத்த வேண்டியது இருக்கு. இதுகுறித்து சுங்கச்சாவடி மற்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் பேசிய போது விரைவில் சாலைகள் சீரமைக்கப்படும் என்றும் போக்குவரத்து பாதிக்காமல் பணிகள் நடப்பதால் தாமதம் ஏற்பட்டிருப்பதாகவும் விளக்கமளித்தனர். சுங்க கட்டணம் ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை கட்டண உயர்வு நடைபெறக்கூடிய அதே தருணத்தில் தான் தற்போது சாலைகளுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீடித்த வண்ணமே இருக்கிறது. குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இடம் செங்கல்பட்டிலிருந்து திண்டிவனம் செல்லக்கூடிய அந்த பிரதான சாலைகள் அப்படிங்கிறது பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். கிட்டத்தட்ட பைபாஸ் ரோடு அப்படின்னாலே ஒரு அதிகபட்சம் 100 கிலோமீட்டர் வேகத்தெல்லாம் வாகனம் வரக்கூடியதை பார்ப்போம். இப்போ இந்த இடத்த பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சாலைகள் கிட்டத்தட்ட கடுமையான பழுதடைந்திருக்கக்கூடிய நிலையில் இரவு நேரம் வரக்கூடிய வாகனங்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. ஏன்னா பகலில் ஓரளவுக்கு இந்த பள்ளங்கள் தெரிந்து ஓரளவுக்கு சேஃப்டியாக ஓட்டினா கூட இரவு நேரத்தில் வாகனத்தை ஓட்டும் பொழுது அவங்க வந்து தடுமாறி விபத்துகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு இடமா நம்மளுடைய திண்டிவனத்திலேருந்து செங்கல்பட்டு செல்லக்கூடிய இந்த பிரதான பகுதிகள் இருக்குது. குறிப்பாக ஒவ்வொரு வாகனத்திற்கும் 100 ரூபாய் மேலாக தற்போது இந்த சுங்க கட்டணம் அப்படிங்கிறது வசூலிக்கக்கூடிய நிலையில் சாலைகளை தற்போது ரொம்ப பாதுகாப்பான வகையில் பயணிக்கக்கூடிய வகையில் தற்போது ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இது போன்ற அச்சுறுத்தல்கள் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த பள்ளங்களை வந்து சரி செய்யணும். அதே போல் புதிய சாலைகள் அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கைகள் தொடர்ச்சியாக வாகன ஓட்டிகள் மத்தியில் பார்க்க முடிகிறது. ஒளிப்பதிவாளர் நிர்மலுடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு.